வணக்கம் பிஆர் மீடியா நேயர்களே, தொடர்ந்து உண்மைகளை மக்கள் பார்வைக்கு வைக்கிற நிலையில சமகால அரசியல் நிகழ்வுகளை குறித்து கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லி மீண்டும் பாத்தீங்கன்னா புவியரசன் அவர்கள் பாத்தீங்கன்னா இணைந்திருக்கிறாரு. ஸோ நாம் தமிழர் கட்சி உள்ள என்ன நடக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றதா இருக்காரு மற்றும் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு திருப்பி சந்தோஷமா ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கண்ணே. வணக்கண்ணே. ஸோ ஒரு காணொலிக்கு அப்புறம் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு, நடுவில் நம்மளால மீட் பண்ண முடியல. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக நம்மகிட்ட பேசலாம்னு வந்திருக்கிறீங்க. முக்கியமாக இப்போ நடக்கிற விஷயங்களை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக முதல் விஷயமா நான் என்ன போயிடுறேன்னா, நாம் தமிழர் பற்றி நீங்கள் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொன்னீங்க, அது ஒரு பக்கம் வைப்போம். ஆனால் மற்ற கட்சிகள் கூட்டணி இதை பற்றிலாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கூட்டணியும் இல்லாமல் தனியாக களம் காணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து பயணிச்சுட்டு வரீங்க. ஆனால் எதிர்க்க இருக்கவங்க என்ன கூட்டணி அமைக்கிறாங்க, என்ன நடக்குது, அந்த ஸ்ட்ராட்டஜியும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. ஏன்னா நம்ம யாரை எதிர்க்கிறோம், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ டிஎம்கே கூட்டணிலையும் ஒரு சலசலப்பு இருக்கிற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா காங்கிரஸ் மீட்டிங் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டிஎம்கே கூட்டணி பற்றி பார்ப்போம். எப்படி இருக்கு, இன்டாக்டா இருக்கா, எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்களா, இல்லை உள்ள ஏதோ சலசலப்பு இருக்குன்னு பார்க்குறீங்களா, எப்படி பார்க்குறீங்க? சலசலப்பு இல்லாமலாம் இருக்காது, கண்டிப்பாக சலசலப்பு இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் நாள் சில நாட்களில் தான் தெரியும். அவங்களுக்கு எப்பவுமே ஒரு தோழனா தோல் கொடுக்குது எப்பவுமே அவங்களுக்கு காங்கிரஸ் தான். திமுக தமிழ்நாட்டில் இருந்து அப்போது எனக்கு தெரிஞ்ச நிலையிலேருந்து அவ்வளோதான் நம்ம தெரிஞ்சது. இதுக்கப்புறம் இன்னைக்கு ஏதோ பேசியிருக்காங்க, பேசினாதான் இதுக்கப்புறம் முடிவுன்றது வரும். இன்னும் கொஞ்சம் தேர்தல் நாளில் என்னன்னா அவங்க பாத்தீங்கன்னா வெளியே தாவேக்காவோட இணைஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சார்பார் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சோசியல் மீடியா வீடியோல எல்லாத்துலயுமே. ஆனா நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க திமுக கூட்டணி தான் அவங்களுக்கு பெஸ்டா இருக்கும், அதுலதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா, இல்ல வெளியே வருவாங்கன்னு பாக்குறீங்களா? அது இப்போ அவங்க சம்மந்தப்பட்டது, அவங்க எப்படி முடிவு எடுப்பான்றது அதை நம்ம சரியா சொல்ல முடியாது. நம்மளுக்குன்னு ஒரு தனி ஒரு அரசியல் பண்ணுவோம், அது நாங்க அது தனியாக தான் நாங்க அது பெருசா நாங்க அந்த அளவுக்கு எங்க சைட்ல நாங்க இது பார்வை அதிகமா நாங்க பார்க்கல. நம்மளது ஒரு தனி பயணன்றதுனால நம்மளுடைய அரசியல் பார்வை, நம்மளுடைய பயணம், நம்மளுடைய கொள்கைன்றதை அதுதான் முழுக்க நம்ம நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் போது நம்ம மற்றவங்க எப்படின்றது நம்ம இல்லை. ஆனால் பேசலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் பேசலாம். ஆனால் எங்களுடைய பார்வைன்றது அவங்க இது போவான்றதை நாங்கள் அந்த வேலை இருக்கு, அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இது. ஆமாம், நாங்கள் அதை பற்றி நாங்கள் கேர் பண்ணுறதே இல்லை, நாங்கள் பொதுவாக இல்லை பண்ணுறதே இல்லை. நாங்கள் எங்களுக்கு நிறைய இருக்குது, லட்சியங்கள் நிறைய இருக்குது, அதை நாங்கள் நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அப்போ நம்ம இந்த டென்ட்டை பற்றி பேசணும். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே, அதாவது என்டிஏ உடைய கூட்டணி. ஸோ அதை பற்றி நான் ஒரு கேள்வி வச்சுறேன். இப்போ நீங்கள் இவங்களை ஒரு எதிர்கட்சி, இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, அவங்க நம்ம எப்படி கூட்டணி அமைக்க போகிறாங்கன்றதுல ஒரு பெரிய ஃபோக்கஸ் இல்லைன்றீங்க. ஆனால் இந்த சைடு ஒருத்தவங்க பலமாக ஒரு கூட்டணியை சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அன்புமணி அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியில் சேர்ந்துருக்கிறாரு. ஒரு பக்கம் எதிரிகள் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறாங்களே, இப்போ நம்ம அதையும் கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தானே இருக்கணும். எதிரிகள் ஸ்ட்ராங் ஆகிறது எப்படி பார்க்குறீங்க? எதிரிகள் ஸ்ட்ராங்காக அது பார்த்தோன்னா இவங்க ஸ்ட்ராங்காக எல்லாமே திட்டங்கள் தானே அதிகமாக அறிவிப்பாங்கன்றீங்க. அதுதான் இப்போ இவங்க எவ்வளோ பெரிய இவங்க கூட்டணியை அமைச்சா கூட மக்களுக்கு இலவச திட்டங்களை தான் அதிகமாக அறிவிச்சுதான் தான் எங்களுடைய ஒரு தனிப்பட்டதானே அது நோக்கமும் எங்களுக்கு அதுதான். இப்போ கூட அண்ணன் இப்போ எடப்பாடி ஐயா அவரு கூட இப்போ திடீர் இதெல்லாம் கொடுத்துருக்காரு, அவருடைய அறிவிப்புலாம் கொடுத்துருக்காரு. 2000 மாதம் பெண்களுக்கு 2000 ரூபாய், ஆண்களுக்கு இலவசம் பயணம் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு வருது. அது மாதிரி இப்போ கூட பழங்குடியினர் பெண்களுக்கு இது கூட வீடு எது தனிப்பட்ட ஒரு குடும்ப சண்டையாயிரம் தனியார் பிரிஞ்சு போனால் அவங்களுக்கு ஒரு வீடு, நகர்ப்புறத்தில் ஒரு வீடும், அந்த மாதிரி கிராமப்புறத்தில் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடுன்றது அடிக்கி இன்னைக்கு கூட விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன், அந்த கொள்கை திட்டத்தில் பார்த்தேன் நான். அப்படின்னும் போது அவங்க கூட்டணி பெருசாக அமைக்கும் போது மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை இலவசமாக கொடுக்கலாம், எதை கொடுத்து எப்படி வாக்காளர் வாங்கலான்றது தான் அவங்களுடைய அரசியல் தொலைநோக்கம் ஒரு பார்வை. அதுதான் நம்ம நாம் தமிழ் கட்சி பொறுத்த வரைக்கும், தமிழ் தேசிய அரசியல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு இது ஒரு இலவச திட்டங்களே வேணான்றாரு. இலவச திட்டங்கள் இல்லாம மக்களை ஏழும் நிலையிலிருந்து நம்ம மாற்றோம். இலவச திட்டமா எதுவும் இருந்தாலும் அவனுடைய சம்பாரிச்சு அவனுடைய உழைப்பால் எல்லாமே வாங்கணும்னு தான் நம்மளுடைய அரசியல் பார்வை. அப்போ இந்த கூட்டணி கணக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு ஒரு இலவசத்தை கொடுக்கறதுக்கோ இல்ல மக்களுக்கு ஒரு அறிக்கை கண்டிப்பா நீங்களே பார்க்க தான் போறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் நீங்க இன்னும் வேற என்ன திட்டங்கள் வரும்ன்றது நீங்க இன்னும் பார்க்க தான் போறீங்க. இப்போ நான் மாதம் 1000 பெண்கள் ஊக்குதாய் கொடுக்குறேன்றேன், ஐயா மாதம் 2000 அப்படின்னு இவங்களுக்கு ஒரு விலைவாசி மாதிரி தான், ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி தான் அது ஏறிட்டு தான் போயிருக்கோம். தேர்தல் நேரத்தில் இருக்கிற இன்னும் வேற என்னென்ன ஆஃபர் வரும்னு மக்களுக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பா கண்டிப்பா இருக்குன்னு அதை நாங்கள் கண்டிப்பா இது பண்றோம். ஒரு பக்கம் எதிர்க்க இருக்கவங்க பாத்தீங்கன்னா இந்த கேம்பெயின்
பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்குறுதிகள் இதை கொடுத்து ஓட்டை வந்து கவர்றாங்க, ஓட்டை எடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை சொல்கிறீங்க. இப்போது அதே மாதிரி உங்களுடைய நாம் தமிழர் கட்சி சார்பாக வருவோம். இப்போ நாம் தமிழர் கட்சியோடைய இந்த ஓராண்டு காலத்தில் அவங்களுடைய நடவடிக்கைகள் என்ன? இப்போது நீங்கள் வந்து இலவசத்தை ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க, ஆனால் எதை வைத்து இப்போ நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி தானே நம்ம வாக்கு கேட்க முடியும். அப்படி நீங்கள் பட்டியலிடக்கூடிய விஷயங்கள் என்ன? உங்களுடைய சைட்ல இருந்து உங்களுடைய தரப்பு என்னவா? என்னன்னா அண்ணா வந்து நாம் தமிழர் கட்சியும் ஒரு கொள்கை புத்தகம் சொல்லிட்டு அண்ணனோடு வந்து வெளியிட்டார் 2016ஆம் ஆண்டு. நம்மளுடைய அரசியல் பயணம் எப்படி, அரசியல் கொள்கைன்னா நம்ம ஆட்சி வரைவு என்றது அண்ணா ஒரு புத்தகம் வந்து 2016 அது வந்து நம்ம அண்ணா வெளியே அறிக்கை விட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ 2வது மறுபடியும் புதுப்பிச்சு மறுபடியும் கொடுத்துருக்காரு. நான் இப்போ கூட இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னே கூட திருவருகாடில் அண்ணா ஒரு பொதுக்கூட்டம் போடும் போது நான் கேள்விப்பட்டோம். அதை நான் சரியாக இன்னும் வாங்கி படிக்கல, கொஞ்சம் நேரம் இல்லை, அதனால நம்ம படிக்க முடியல. நல்ல ஒரு அரசியல் நம்ம எல்லாம் காப்பிக்கணும். பெண்களுக்கு நல்ல அரசியல் ஈடுபாடு இருக்கணும். பெண்களுக்கு நல்ல சரிசமமும் ஆணும் பெண்ணும் சரிசமம்ன்ற ஒரு நம்ம ஒரு அந்த பங்கீடு நம்ம கொடுக்குன்றதான் நம்மளோட அரசியல் பார்வை. அதே மாதிரி தமிழ் தேசிய அரசியல், விவசாயம், அது சார்ந்து எல்லாமே நம்ம நிறைய நம்ம தனியே ஒரு புத்தகமா அது நம்ம இருக்குது. அதை நம்ம படிச்சாதான் நம்ம எல்லாருமே அது கண்டிப்பா வாங்கி படிக்கணும் போது நம்ம சொன்னா சொல்லிட்டு நிறைய போகலாம். அந்த மாதிரி இருக்கு நம்ம இதுல. அதையுமே ஒரு முயற்சியா இருப்போம். அந்த புத்தகம் எடுத்து நம்ம தனியா ஒரு டிஸ்கஷன் மாதிரி கூட இப்போ மக்களுக்கு பயனுள்ளதா இருந்தா. இப்போ நீங்க உங்க தரப்புல நாங்க இந்த ஒரு வருஷத்தோட எங்களுடைய பயணம் இப்படி இருந்தது, நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், இல்ல நாங்க இதெல்லாம் பண்றோம், இல்ல பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது லிஸ்ட் இருக்கா? என்ன நடவடிக்கைகள் நீங்க எடுத்திருக்கீங்க, எடுக்க ஒரு வருஷம்னா என்ன, ஒரு ஜனவரிலேருந்து இந்த டிசம்பர் எண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 157 கிட்டத்தட்ட போராட்டங்கள் நிறைய நடந்திருக்கு. நிறைய வீடுகள் ஆக்கிரமிப்பு, இடம் ஆக்கிரமிப்பு, துப்புரவு பணியாளர்கள், செவிலியர் பணியாளர்கள், இடைநிலை ஆசிரியர் பணியாளர்கள், நிறைய கிட்டத்தட்ட நிறைய இதில் போய் நாங்கள் கலந்துருக்கோம். அதில் அண்ணன் போய் கலந்துருக்காரு. எல்லா இதுக்கும் போய் கலந்துருக்காரு, எல்லாத்துக்கும் பேசியிருக்காரு. அப்புறம் மக்களுக்கு என்னன்றது அதையும் கூட இருந்து அண்ணன் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. இதனால் அண்ணனுக்கு மேலே எல்லாத்துக்கும் பொதுநல வழக்கம் அண்ணன் மேலேயும் நிறைய 220 வழக்கு மேலே அண்ணன் மேலேயே நிறைய வழக்கும் அவர் மேலே. இதனாலேயே கூட இது கூட அண்ணன் மேலே ஒரு வழக்கு நிறைய வந்திருக்கு. தொடர்ச்சியாக இந்த ஒரு ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 157 போராட்டம் நம்ம கிட்டத்தட்ட நம்ம நடத்திருக்கோம். அது மக்களுக்கும் தெரியும். ஓகே, ஆமாம் கலந்துருக்கு. இந்த 157 போராட்டம் இது கிட்ட சொல்றீங்க. ஏன்னா இப்போ ஆளுந்தரப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தோம், நாங்கள் முழுமையாக நிறைவேற்றோம். அப்படி முழுமையாக நிறைவேற்றிருக்காங்கன்ற பட்சத்தில் இந்த போராட்டங்கள் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை எப்படி பார்க்குறீங்க இந்த கம்பேரிசன்? சொன்னதெல்லாம் செஞ்சிருந்தா ஏன் இவ்வளோ போராட்டம் நடக்க போகுது அப்படின்றத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? செயலர் நம்ம எடுத்துக்கலாமா? போராட்டன்றது இப்போ நீங்கள் இந்த இடையில இப்போ நடந்த போராட்டம் அதை பற்றி நீங்கள் கேட்குறீங்கன்னா துப்புரவு பணியாளர் செவிலியர் நிறைய இருக்கு. ஆசிரியர் பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், எல்லா போராட்டத்துலையுமே வந்து எங்களுக்கு இது அரசாங்கம் செய்யல அப்படின்ற ஒரு இது இருக்கு. நிறைய தேர்தல் அறிக்கையை பற்றியும் இருக்கு. கொரோனா காலகட்டத்தில் சில பேர் நிறைய இவங்க வாக்குறுதி கொடுத்து தான் நாங்கள் ஆட்சி அமைச்சா நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களை பர்மிட் பண்ணுறோன்னு அதை சொல்லி தான் இவங்க அந்த வாக்குறுதியும் கொடுத்து தான் இவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதுல இவங்களுடைய கட்சி இதில் கொள்கை திட்டத்தில் இவங்க வாக்குறுதி கொடுத்து தான் இவங்க அரசியல் அமைச்சு தான் இவங்க 5 ஆண்டுகள் நடந்துருக்காங்க. அது வந்து இப்போ அவங்க வந்து முழுமையாக அது அவங்களோட உழைப்புக்கேற்றதான் அதுக்கேற்ற அவங்க இது கேட்குறாங்க. எப்படி சொல்றதுன்னா, நம்ம எங்களுக்கு வேலையில எங்களை நீங்க கன்ஃபார்ம் பண்றதை இப்போ அவங்க கேட்குறாங்க. அவங்க கேட்குறது நம்ம வந்து தப்பு இல்லை. நம்ம வந்து யாருக்கும் நம்ம வந்து கொடுக்கணும்னு சொல்லு. கண்டிப்பா உழைக்கிறவங்களுக்கும் இந்த ஆட்சியாளர்கள் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை வந்து முக்கியத்துவம் கொடுக்குன்றது அது. இவங்க அது கான்ட்ராக்ட் பேசிக்ல அதை எடுத்துட்டு போகணும். ரொம்ப அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அப்ப எதனால இவங்க எதுக்காக இவங்க கான்ட்ராக்ட் பேசிக்ல அதை எடுத்துட்டு போறான்றது தெரியல எனக்கு. மக்கள் உழைக்கிறவங்களுக்கு துப்புரவு பணியாளர் செய்ய வேண்டியது கண்டிப்பா கடமை தான். அந்த அளவுக்கு ஒன்றும் அதிக பேரெல்லாம் கிடையாது. இல்லை, ஒரு நகரப்புறத்தில் தானே அதிகமான உங்களுக்கு நகரப்புறம் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அதிகமான துப்புரவு பணி தேவைப்போது அது என்னன்றது அவங்களோட டேட்டா எடுத்து அவங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. அது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. பண்ணலாம், கண்டிப்பாக மனசு வச்சா ஆட்சி அதிகாரிகளும் பண்ணலாம். இப்போ ஏன்னா அந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துப்போம். ஏன்னா அது டிஸ்கஷனாக வந்ததுனால நான் கேட்குறேன். அவங்க வந்து கோவத்தில் இறங்கி போராடுற வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இது இறங்கி நம்ம போயிருக்கிறாங்க. ஏன்னா இங்கே சென்னையை மொத்தமாக சுத்தம் பண்ணுறதே அவங்க தான். ஆனால் அவங்க போய் ஒரு சாக்கடை நீரில் இறங்கி போராட வேண்டிய அவசியத்துக்கு இந்த சுச்சுவேஷன் அந்த அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை அந்த இடத்துக்கு தள்ளி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா வாக்குறுதியாக கொடுத்துருக்குறாங்க, அதை செஞ்சிருந்தா அது இந்த மக்கள் இவ்வளோ போராட வேண்டிய அவசியம் இல்லை.
அப்போ ஆளும் தரப்பு நோக்கி கண்டிப்பா கேள்வி எழுப்பிதான் இல்ல அது அந்த அளவுக்கு அவங்க மறுனது இந்த ஆட்சியாளர் இல்ல, அவங்க அந்த அளவுக்கு அவங்க முடிஞ்ச அளவுக்கு போராட்டம் பண்ணாங்க. அதுக்கு மீறியும் இது எதுவும் நம்மளுக்கு நடக்க முடியலன்னு பார்த்தா அவங்களுடைய மன உணர்ச்சியில் தாங்க முடியாம மன அழுத்தம் தாங்க முடியாதான் ஒரு கஷ்டத்துல தான் அவங்க கடைசியில ஒரு வழியில்ன்னும் போது அவங்க அதுல இறங்கி போராடுற அளவுக்கு ஆயிட்டாங்க. நான் யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி அந்த மாதிரி போராட்டம் நம்ம யாரும் பார்த்தது இல்லை. எல்லாம் அமைதியா போராடுவாங்க, பார்ப்பாங்க, பேரணி நடத்துவாங்க. ஆனா இவங்க அந்த அளவுக்கு அதை இறங்கி போடணுமோ அது ஒரு எங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு வெக்கக்கேடாக தான் இருக்குது. ஒரு வெக்கக்கேடாக தான் இருக்குது. ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அந்த போராட்டம் உள்ளிட்ட நிறைய போராட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா போய் பங்கேற்கிறாரு. ஸோ அவருடைய இப்போ சமகால பயணம் எப்படி இருக்குது? ஏன்னா அடுத்ததாக பெரிய மாநாடு கூட்டுறதா இருக்கிறீங்க. ஸோ இந்த போராட்டங்கள்லாம் ஒரு சைடு நடந்துகிட்டே இருக்குது, அதே மாதிரி கட்சி பணியும் ஒரு சைடு நடந்துட்டு இருக்குது. மாநாடு பற்றி எதாவது அப்டேட்ஸ் இருந்தால் மக்களுக்கு சொல்லுங்கள், என்ன நடக்குது? மாநாடு வந்து பிப்ரவரி 21 பண்ணுற மாதிரி திருச்சியில் ஏற்பாடுகள்லாம் போயிட்டு இருக்கு. அது வேட்பாளர்லாம் மொத்தமா ஒரே மேடையில நம்ம அறிமுகப்படுத்துற மாதிரி தான் இருக்குது. மீதி வேட்பாளர்லாம் நம்ம எல்லா இடத்துலையும் போட்டுட்டாங்க. சில அடியில நாங்க பொதுக்கூட்டம் வரும்போது சில வேட்பாளர்லாம் வரும்போது நாங்க சந்திக்கிறோம். மொத்தமா அறிவிப்பார் அண்ணன் என்னன்றது லிஸ்ட் மாதிரி திருச்சியில கன்ஃபார்ம். திருச்சி அடுத்த மாதம் கண்டிப்பா அது நடக்கிற மாதிரி தான் இருக்குது, போயிட்டு இருக்காது. போராட்டங்கள் இருக்கும்போது அண்ணன் போராட்டம் போது அதுவும் பாக்குற இதுவும் பாக்குற எல்லாமே பார்த்துதான் இருக்கிறாரு. ஓகே, ஒரு பக்கம் இந்த போராட்டங்களை பத்தி நம்ம பேசுறோம், லிஸ்ட் பண்ணிட்டே வரோம். இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நகர்ந்துகிட்டே இருக்குது. ஏன்னா எலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அறிவிப்பு எல்லாமே வந்துடும். இந்த சிச்சுவேஷன்ல களம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? உங்களுடைய நாம் தமிழர் கட்சியுடைய பர்ஃபார்மன்ஸ் 2026 எப்படி இருக்கும்? நம்மளுடைய கட்சி நம்ம ஒரு நல்ல ஒரு கொள்கையை நம்ம நிலைநிறுத்தி தமிழ் தேசியம் ஒரு அரசியல் ஒரு வேளாண்மை இதை சார்ந்து நம்ம நிறைய திட்டங்கள் நம்ம மக்களுக்கு வைக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய வேட்பாளர்கள் அறிமுகம் வரும்போது நம்ம எந்த ஒரு குற்ற பின்னணி இல்லாம ஒரு நம்ம அறிமுகப்படுத்துறோம். நல்ல ஒரு கல்வி அறிவு பெற்று அதான் நம்ம அந்த அதாவது சமூக செயல்பாட்டா உள்ளவர்கள் தான் நான் வந்து பார்த்து இது பண்றாரு. அதே மாதிரி நல்ல ஒரு எதுவும் இல்லாம நல்ல மக்களுக்கு நல்லா செயல்படுவோம் அப்படின்ற ஒரு திட்டத்தை அண்ணன் நல்லா யோசனை பண்ணி தான் ஆளு வந்து போட்டிருக்காரு. அது நாங்கள் கூட இருந்து நாங்கள் கட்சி சார்பாக நாங்கள் இருந்து எங்களால் முடிஞ்சு நாங்கள் வேலை செய்கிறோம். அரசியல் பயணங்கள் நம்ம கூட பயணம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். இதுதான் அப்படின்றது அந்தளவுக்கு பக்கவா அந்தளவுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கணும். நம்ம கிட்ட பொருளாதாரம் பின்னணினால தான் நம்மளுடைய வேட்பாளர் அதிகமாக அந்தளவுக்கு நம்மளுக்கு தெரியல. இப்போ மற்ற கட்சியெல்லாம் பார்த்தோன்னா இப்போ ஏடிஎம் நீங்கள் எடுத்தீங்கன்னா டிஎம்கே எடுத்தீங்கன்னா வேட்பாளர்லாம் நிற்கன்னா எவ்வளோ கட்சிக்கு எவ்வளோ கொடுப்பேன், கட்சிக்கு எவ்வளோ கொடுப்பேன், எவ்வளோ செலவு பண்ண, தொகுதிக்கு எவ்வளோ செலவு பண்ணுவேன், 50 லட்ச ரூபா கட்சி நீ கொடுக்குறேன், ஒரு 50 லட்ச ரூபா நீ தொகுதி செலவு பண்ணுவியா அப்படின்னு தான் வேட்பாளரை போட்டு தான் அவங்க அறிமுகம் பற்றி செய்கிறாங்க. இப்போ அப்படிதான் எங்களுக்கு நடந்து செஞ்சுட்டு இருக்கு. நம்ம கட்சியில் எல்லாருமே வந்து அன்றாட கூலிகள் தான். அதனால அப்படின்னு பார்த்து தான் நான் நிறுத்துறேன். இப்போ இதுன்றதுலாம் நம்ம இன்னும் கிடையாது. மற்ற கட்சியெல்லாம் வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ நல்ல வெயிட்டான ஆளு தான் இருக்குவாங்க. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா வெயிட்டான ஆளாக தான் இருக்கும். அவங்க அதுக்கேற்ற மாதிரி நல்லா செலவு பண்ணி ஓட்டுக்கு 5000-6000 கொடுக்குறதுல கூட வாய்ப்பு இருக்கலாம் கூட இருக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம வச்சு கொள்கையை நம்ம வச்சு ட்ரிப்ஷீட்லேருந்து நம்ம அடிச்சு நம்ம கொடுப்போம். அது மக்கள் பார்த்து கண்டிப்பாக வாக்களிப்பாங்க. ஓகே, இந்த தடவை யாராவது எம்எல்ஏஸ் உள்ள போவாங்கன்னு பாக்குறீங்களா? நாம் தமிழர் கட்சி சார்பா இல்ல வாக்கு சதவீதம் ஏறும், இல்ல நாங்க நம்மளுடைய ஒரு growth வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு? தமிழ் தேசியம் வெல்றது ரொம்ப கடினம், அது எங்களுடைய பார்வையில. ஆனா அது நிச்சயமா வெல்லும். உண்டான முயற்சி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு 65 ஆண்டுகள்லாம் திராவிடத்தில் நம்ம மொழி இருக்கும்போது தமிழ் தேசியம் போது கொஞ்சம் அது இப்போதான் அது நம்ம கொண்டு வரோம். ஒரு 15 வருஷமா நம்ம கொண்டு வந்துடும் போது இப்போதான் தெரியுது திராவிடனா என்ன, தமிழ்னா என்ன அப்படின்னும் போது தான் அது எல்லாருக்குமே மக்களுக்கு புரியுது. அப்படின்னும் போது இப்போதான் நம்ம ஒரு 30 லட்சம் 35 லட்சம் நம்ம வாக்கு நம்ம பெற்று வந்துருக்கோம். அதை நம்ம வெற்றி நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். உடனே அந்த வெற்றி நம்மளுக்கு கிடைக்குமான்றது அது நமக்கு தெரியுது. ஒவ்வொரு வாக்கு மேடையிலும் போய் மக்கள் நின்று நம்ம சிந்திச்சு அந்த வாக்கு போடும்போது தான் அது பயன்படுறது அப்படின்றது அவனுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். அதுதான் எங்களுடைய இது. அந்த மாதிரி நாங்கள் வெல்லுன்றது எங்களுடைய பயணம் வந்து கொஞ்சம் நாங்கள் வெற்றி நோக்கி நாங்கள் அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அது உடனே அந்த வெற்றி நாங்கள் கிடைக்கின்றது நாங்கள் எதிர்பார்க்கறோம். இன்னும் எங்களுடைய கொள்கைகள் நிறைய இருக்கு, நிறைய அரசியல் நிறைய இருக்கு, நிறைய பேசுவோம், நிறைய மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நம்ம அரசியல் வந்து யாருக்கிட்டையும் யார் எதுன்னு கூட்டணி நம்ம போகாம அண்ணன் என்னைக்குமே தனிச்சது தான். அதனால வந்து என்னைக்குமே அது சரியான பார்வைன்றது மக்கள் எல்லாருக்கும் தெரியுன்றதுக்காக தான் நம்ம அரசியலை தொடர்ந்து நம்ம அது நகர்த்து நம்ம போயிட்டு இருக்கோம். அதனால தான் ஒவ்வொரு அரசியல் வரும்போது இடைத்தேர்தல் வரும்போதும் சரி, உள்ளாட்சி தேர்தல் வரும்போதும் சரி, எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் இது எது வந்தாலும் அண்ணன் வந்து எல்லாத்துலேயுமே தனிச்சாதான். நம்மளும் ஒரு தனி நம்மளுக்கு ஒரு பயணம். ஏன்னா அண்ணன் சொல்றது யாருக்காலும் நம்பி நம்ம பயணம் இல்லை.
அவருடைய காலம் தாண்டி தான் பயணம்ன்றதுதான் அவருடைய கருத்து. அதுதான் இது. ஓகே, இல்லை இப்போ ஒரு பக்கம் நீங்க வந்து நிறைய பேசணும், நிறைய அரசியல் பகிர வேண்டி இருக்கு. ஆனா இன்னொரு கேள்வி முக்கியமா நான் வந்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப தாவேகாவையும் ஒரு ஒரு ஆளா கன்சிடர் பண்ணியாங்க. ஏன்னா அவங்க களம் காண போறோம்னு சொல்லி வந்துட்டாங்க. இப்படி அவங்க தேர்தலை நோக்கி வரும்போது முக்கியமா நான் இருக்கிற கேள்வி என்னன்னா, ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்களா தாவேகா? ஏன்னா இந்த ஒரு படமோட இஷ்யூ இருந்தது, ஜனநாயகன் படத்துடைய பிரச்சனை. இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கிறாரு. தாவேகாவுடைய நிலைப்பாடு உங்களுக்கு டோட்டலா அகேன்ஸ்டா இருக்கு. நிறைய உங்க கட்சியில இருந்தும் ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா தாவேகா விமர்சிச்சுட்டே இருக்காங்க, மீடியாலையும் சரி நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? அவங்க அமைதியா இருக்காங்களா? அமைதியா இருக்காங்கன்னா இவங்களும் வெளிப்படையா எதுவும் பேச முடியல, வெளிப்படையா பேச முடியல. இப்போ இதனாலதான் அந்த கரூர் சம்பவம் ஒன்று நடந்ததுனால அதை டேக் பண்ணி இவங்க எதனா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதனால இவங்களுக்கு எதனா ஒரு அழுத்தம் பாடுறதான்றது தெரியல உண்மை எங்களுக்கு. ஆனா அப்படி பண்றதை பார்த்தா இவங்களும் அதுக்கு ஒரு எதிர்த்து ஒரு கேள்வி வைக்க மாட்டாங்க. நாங்க இதனாலதான் இந்த இதுவா இருக்குது, அதனாலதான் நாங்க எங்களுக்கு படத்தை நீங்க வந்து தரம் சாப்பிட்டது நீங்க கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி இது வரைக்கும் இவங்க யாரும் வைக்க மாட்டாங்க. கட்சி சார்பாக ஒரு கட்சி தலைவர், தமிழ் வெற்றிக்கழக தலைவர் அண்ணா விஜய் அவர்களும் அந்த கேள்வி வைக்க மாட்டாரு. இல்லை கட்சி மீதி இருக்கிறவங்களும் யாருமே அந்த ஒரு கேள்வியும் வைக்க மாட்டாங்க. இது ஏன்றது என்ன காரணன்றது எனக்கு தெரியல. அதனால தான் நம்ம தொடர்ச்சியா நம்ம கட்சி சார்பாக ஆளுங்க வந்து அந்த கேள்வி வச்சுட்டு இருக்காங்க. அது ஏன்றது ஒன்றும் அவங்களுக்கு தெரிய மாட்டுது. இல்லை என்ன கரூர் சம்பவமே ஒன்று நடக்கலைன்னா அதுக்கப்புறம் இவங்க வேற எந்த பக்கம் இவங்க கூட்டணி போவாங்க என்னன்றது எப்படின்னு தெரியுன்றது நம்மளுக்கு அது நம்மள மக்கள் பார்த்து தெரியும். அதுதான் நடந்தது எங்களுக்கு சரியா எங்களுக்கு புரியல விஷயம். ஓகே, ஆனா ஒரு அமைதி நிலவுதுன்னு மட்டும் பாக்குறீங்களா? கொஞ்சம் அமைதியாவே கடக்குறாங்களா? காலத்து அமைதியா கடக்குறாங்கன்னா அது உங்களுக்கு எலெக்ஷன் தேர்தல் நெருக்கடியில தான் இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா உங்களுக்கு டைட் ஆகும். இது இப்போ இவ்வளவு நாள் கரூர் சம்பவம் நடந்து ஒரு எத்தனை மாசம் இருக்கும்? ஒரு 4 மாசம் இருக்குமா? செப்டம்பர் மாசம் 4 மாசமா இது வந்து கிடப்பில் போட்டுட்டு இப்போ வந்து தேர்தல் நெருக்கத்துல வந்து கழுத்து பிடிக்கிற மாதிரி தானே இது எங்களுக்கு. அதுதான் எங்களுடைய பார்வை. நான் அதான் நினைக்கிறோம். நல்ல ஒரு தமிழ் அரசியல் நாங்கள் பயணம் பண்ணும்போது எங்களுடைய பார்வைன்னா தேர்தல் நெருங்குற டைம்ல தானே இவங்க கழுத்து பிடிக்கிற மாதிரி வருது. ஏன் இவ்வளவு நாள் இல்லை? சம்பவம் நடந்துச்சு, இறந்துட்டான். இப்போ நான் ஒரு சாலையில போயிட்டு இருக்கேன், நான் ஒரு கார் டிரைவர் நான் போயிட்டு இருக்கும் போது நான் ஒருத்தர் மோதிரேன்னா அது மோதிட்டுனா சம்பவத்தில் அங்கே ஒருத்தர் இறந்துட்டாருன்னா என்ன பண்றீங்க? உடனே என்ன அரெஸ்ட் பண்றீங்க? கார் சம்மந்தப்பட்ட ஓனர் யாரு, ஓட்டுநர் யாரு அப்படின்னு அரெஸ்ட் பண்றீங்க. அப்படி இருக்கும்போது அங்க இவராலதான் அங்க 40 பேர் இறந்துருக்கான்னும் போது ஏன் நீங்க இன்னும் அவரை கைது பண்ணல? ஏன் இன்னும் நீங்க கைது பண்ணல? ஏன் ஓட்டுநரை கைது பண்ணல? ஏன் அது சம்பந்தப்பட்ட அந்த கொள்கை இது சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டது, தமிழக வெற்றி சம்மந்தப்பட்டது, ஏன் நீங்க இது வரைக்கும் யாரும் கைது பண்ணல? ஏன் எதுவுமே விசாரிக்கல நீங்க? இது காரணம் இல்லை. இப்போ ஒரு பக்கம் வந்து இந்த விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆள் போடுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் கேஸ் போனதுக்கப்புறம் சிபிஐ விசாரணைக்கு வந்து கோர்ட் உத்தரவிட்டதுக்கப்புறம் இந்த சிபிஐயும் உள்ள வந்துட்டாங்க. இப்போ ஒரு விசாரணை ப்ராசஸ்ன்றது வந்து கொஞ்சம் டைம் எடுக்க தானே சார். இயல்பாகவே ஒரு விசாரணைன்னு வரும்போது முழுமையா எல்லா தகவலும் எடுக்கணும், தரவா என்ன நடந்ததுன்னா நம்ம சிபிஐ வந்து விசாரிக்கவே இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லையா? அவங்க ஒரு சைடு வந்து பண்றாங்க, அந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அது கரெக்டா எலெக்ஷன் முன்னாடி வந்து அமைஞ்சிச்சுன்னு பார்க்கலாமா? இல்ல நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? நாங்க பிஜேபின்றது அது மக்கள் எப்படி முடிவு வருவாங்க தெரியல. எங்களுக்கு தெரியும். அதை நான் எல்லாருமே வெளிப்படையுமே சொல்ல முடியாது. பிஜேபி தான் அதை டைட் பண்றதுலாம் எங்களுக்கு தெரியுன்றது நான் தெரிஞ்சு சொல்லாம இருக்க முடியாது. அப்ப ஏன் இவ்வளவு நாளா இவங்க இல்லை? அப்ப 40 பேர் செத்து போட்டோம். உங்களுக்கு தேவைன்னும் போது இந்த விஷயத்த நம்ம கேஸ் வழக்கு எடுக்கலாமா அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு எடுக்குதா? அப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? உன் கண்ட்ரோலும் ஒன்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் நம்ம ஸ்டேட்ல நம்ம இது நடந்திருக்கு. அப்போ நீ கைது பண்ண தானே? இப்போ அது சிபிஐ போனதுக்கப்புறம் அந்த முடிவு நம்ம இப்போ ஸ்டேட்டாக எடுக்க முடியாது. ஆனால் அந்த காம்ப்ளிகேஷன் வந்து நான் என்னன்னு சொல்றேன்னா, இப்போ ஒரு விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் இது யார் மேலே தப்புன்னு இப்போ முழுமை விஜய் மேலதான் எல்லா தப்புன்னும் நம்ம பாயிண்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. இல்லை இப்போ அதுதான் உங்களுடைய பார்வையா இருக்கு. சரி, அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சரி, விஜய் தான் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அரசியல் கட்சி தொடங்கி நடந்து இது வரைக்கும் விஜய் தான் மாநாடு போட்டு 40 பேர் இறந்துருக்காங்களா? இல்லை ஏடிஎம்கே மீட்டிங் போட்டு மாநாடு போட்டு இறக்கலையா? டிஎம்கே மாநாடு போட்டு இறக்கலையா? இல்லை மற்ற கட்சியில மாநாடு போட்டு இறக்கு? இப்போ அதுக்கு அப்போ இவ்வளோ 40 பேர் இறந்ததுக்கு இப்போ இவ்வளோ பேசுறாங்க, எல்லா கட்சியும் இவ்வளோ பேசுது, இவ்வளோ செய்து கொள்ளுதுன்னா இதே தமிழக வெற்றி கழகத்தில் யார் லீகல் டீம் இருக்குல்ல, லீகல் டீம் டேட்டா எடுத்து ஏடிஎம் மீட்டிங் மாநாடு போகும்போது எடுத்துட்டு இறந்துருக்காங்க, டிஎம்கே மாநாடு அந்த டேட்டா எடுத்து நீங்களும் பொது நாள் கொண்டு வைங்க. ஏன் இதை செய்ய மாட்டீங்க? எவ்வளவு நாளா நீங்க 40 பேர் இறந்துட்டாங்க, 40 பேர் செத்துட்டான்றத மட்டும் இது ஒரு கட்டமைப்பா பண்ணி இந்த ஏடிஎம்கே டிஎம்கே இது ஒரு கட்டமைப்பா பண்ணி தானே எடுத்துட்டு போகுது. நீங்க ஆட்சி நடத்தி இது வரைக்கும் ஜெயலலிதா வந்து கும்பகோணத்துல குளிக்க போகும்போது கூட 40 பேர் நோய் இறந்துட்டாங்க. அதெல்லாம் ஒரு இதுவா பேசலையே.
இன்னொரு ஏன் பேசல, ஏன் இது ஒரு வழக்கை இவங்க எடுக்க மாட்டாங்கன்னு நான் கேட்கறேன். தமிழக வெற்றி கழகம் இது ஒரு கேஸ் ஃபைல் பண்ணு. நானும் கட்சி நடத்திருக்கேன், நானும் இது பண்ணி தான் இறந்துட்டாங்க, நீங்களும் கட்சி நடத்தி நீங்களும் இது வரை இறந்துருக்காங்க, உங்க மாநிலத்துல இது ஒரு 2 பேர் இருந்திருக்காங்க, 3 பேர் இருந்திருக்காங்க, இதெல்லாம் ஏன் ஒரு வழக்கா நீங்க எடுக்கல? இதுக்கே ஒரு சிபிஐ விசாரணை வரல? இது ஒரு கட்சியா இது வந்து இவங்க கட்சியில இருக்கிற ஒரு லீகல் டீமையா ஒரு கேஸ் ஃபைல் பண்ண மாட்டேது. அதாவது தனிப்பட்ட கருப்பு அரசியலா மாத்த மாட்டாங்க எந்த விஷயத்தையும். ஆமாயா, அப்ப இது கூட இந்த ஒரு வார்த்தையோட பேச மாட்டாங்கல்ல. ஏன் நீங்களும் அரசியல் கட்சி நடத்திருக்கீங்க, நானும் நடத்திருக்கேன், நான் போதும் நான் மீட்டிங் சந்திக்க போதும் 40 பேர் இறந்துட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் ஒரு மாநாடு போட்டிருப்பீங்க, உங்க இதுல இறந்துருக்காங்க. இதெல்லாம் நான் வழக்கா வரலான்னு இருக்கிறன்றது ஏன் ஒரு கேள்வி வரல? ஏன் ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டது ஏன் ஒரு கேள்வி கேட்கல? அது புரியுது. ஆனா நம்ம வந்து எல்லாருமே இந்த விஷயம் சிந்திக்க மாட்டாங்கல்ல. இல்ல அது புரியுது. இப்ப நீங்க வைக்கிறது ஒரு வித்தியாசமான கோணமா இருக்கு. என்னன்னா, ஆனா ஒரு இறப்பை வந்து நம்ம அப்படி டீல் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ இங்க நடந்துருச்சு, அதுக்காக நீங்க உங்களுடைய இதுல காலகட்டத்துல இது நடந்திருக்கு அப்படின்றது நம்ம அது கொஞ்சம் இதுவா போற மாதிரி இருக்கும். அது வைக்கணுமே. கேள்வி எழுப்புறது வந்து ஒரு கட்சியோடைய வேலை. 40 பேர் இறந்துட்டா நம்ம மறந்துடலாம், அப்போ 10 பேர் நம்ம இறந்துட்டாலும் மறந்துடலாம். இப்போ ஈழத்துல இப்படிதான் ஆச்சு. இலங்கையில ஈழத்துல 2 லட்சம் பேர் கிட்டத்தட்ட போர் நடத்தி கொண்டுட்டாங்க. அப்ப அதே நம்ம இப்ப காலப்போக்கு நம்ம தமிழர் அதான சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா முடிஞ்சு போச்சு, நம்ம அதை பேசினா போய் அப்படிதான் சொல்றாங்க. அப்ப அதுக்கு செத்தவங்களுக்கு நீதி எல்லாம் அது நம்ம என்ன பண்றது? அதுதானே இப்ப கேள்வி கேட்கறாங்க. இப்பயும் அதே இவங்களும் ஒரு கட்சி நடத்துறாங்க, இவங்க மக்களுக்கு நல்ல சேவைன்னு ஒரு தமிழக வெற்றி கழகம் வரும்போது அப்போ 40 பேர் கரூர்ல விஜய் தாமதமாக போனாரு, சந்திச்சாரு, இறந்துட்டாரு, அது ஒரு விபத்து. சரி, ஓகே. இது கட்சி அனைத்து கட்சிகளும் அரசியல் பண்ணிருக்குல்ல, இங்க தமிழ்நாட்டுல பண்ணிருக்குல்ல, அரசியல் பண்ணிருக்கு, மீட்டிங் போட்டிருக்காங்க, மாநாடு எடுத்திருக்காங்க, எல்லாம் எடுத்திருக்காங்க, நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் இது ஒரு கட்சி சார்பா இது எடுத்து பண்ணல? தோண்டி எடுக்கலாம். அது நம்ம கட்சியா இருந்தாலும்னா எந்த இதுவும் தானே, இறந்தது இறப்பு தானே, இறப்பு தானே. அதுதான் நான் கேட்கறேன். இப்போ அதே ஒரு இப்போ டிஎம்கே ஒரு மாநாடு போட்டு ஒரு 10% வாய்ப்பு இந்த அளவுக்கு பேசிட்டு முடிவாங்களா? இல்ல, இது இப்போ அதுக்கான ஒரு உதாரணமும் நம்ம சொல்லலாம். இப்போ நீங்க அந்த ஏர் ஷோ சம்பவமே எடுத்தீங்கன்னா, அங்க சென்னை மெரினாவில் நடந்த அந்த ஏர் ஷோ வந்து பாத்தீங்கன்னா அதுலயுமே ஒரு 5 பேர் கிட்ட அதுதான் சொல்றேன். இப்ப கூட்டம் கூடும், அது இறக்குறதுக்கு அது இயல்புன்றதான் நம்ம சொல்லக்கூடாது. மக்களும் கொஞ்சம் ஒரு இதுவா கவனம் இல்லாம போயிட்டாங்க. அதே மாதிரி ஒரு நடந்திருக்கு, நம்மளாதான் நடந்துன்றதும் அவரும் ஒரு அந்த இடத்துல ஸ்பாட்ல இல்லை, அவரும் போயிட்டு தங்கிட்டாரு. ஒண்ணு வழக்கானோட வழக்காகட்டும், மக்களுக்குன்னு ஒரு சேவைன்னு செய்யணும் போது அண்ணன் விஜய் அது மறுநாள் காலையிலே அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம். அது இல்லாமல் போயிடும். அதெல்லாம் இப்போ வழக்கு மொத்தமாக திருப்பி அவர் பக்கமாக வச்சுட்டு இருக்காங்க எல்லாமே. இதுதான் என்னோட தனிப்பட்ட இது கருத்து. ஏன்னா நம்ம இறப்போம் என்னைக்கும் நம்ம மறக்க முடியாதுல்ல. அதனாலதான் சொல்றேன் நான். இவங்க அதை என்னுடைய தனிப்பட்ட கருப்புனா, இவங்க ஏன் ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க? கேள்வி எழுப்பலாம்ல. இவங்களும் லீகல் டீம் இருக்கு, உங்களுக்கும் பொதுநல வழக்கு இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஏன் இதை நீங்க இந்த ஒரு கேள்வி எழுப்ப மாட்டீங்க? மற்ற கட்சி உங்களை உதாசனம் பண்ணுது, 40 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்றீங்க. உங்க இதுல இறந்துருக்காங்க, மாநாடு போடும் போது உங்க இதுல இருந்திருக்காங்க, உங்க ஊர்ல பொதுக்கூட்டம் இறந்துருக்காங்க அப்படின்னு நீங்க ஒரு உதாசனம் பண்ண மாட்டீங்க. மொத்தமா சேர்த்து தேர்தல் இருக்கிற டைம்ல சிபிஐ வந்து இப்போ இது வருதுன்னா, அப்போ யாருக்காக நாளைக்கு யாருக்கிட்ட நீ கூட்டணி அமைக்க? புரியுது. அந்த ஒரு யாராவது கூட்டணி அப்போ அதிமுகவா, பிஜேபியா, அப்ப தமிழக வெற்றி கழகமா, மொத்தமா ஒன்னா சேர்த்து ஒரு கூட்டணி அமைக்கிறியா? அப்ப இல்ல, தமிழ்நாட்டுல பாஜக தனியா ஆட்சி, பாஜக தனியா இறங்க போதா? அப்போ நான் அதுல நான் ஜெயிச்சு வந்தா எனக்கு ஒரு 10 சீட்டு 20 சீட்டு கம்மியா இருக்குதா? அப்போ 10 சீட்டு நீ எனக்கு ஆதரவு கொடுக்குறியா அப்படின்னு ஒரு டீலிங் போயிட்டு இருக்கான். இந்த சம்மந்த விஷயமா அப்படின்றதுதான் எங்களுடைய தனிப்பட்ட ஒரு சிந்தனையா இருக்குது. இப்ப நீங்க எதுவுமே கூட கூட்டணி போவாரு, விஜய் போவாதான் நான் கேட்கல. இதுதான் நான் கேட்கறேன். இது பொதுவாக இதுதான். இந்த வழக்கு இந்த டைமையா எடுத்து கொஞ்சம் அது இப்ப விட்டுட்டு கூட விசாரிக்கலாம், இல்ல கொஞ்சம் முன்னாடியும் பண்ணி. ஆமா, இப்ப சப்போஸ் ஒரு 10 சீட் அடிக்கிறாரு, விஜய் அடிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். இப்போ ஏடிஎம்கே விட்டுருங்க. இதே இப்போ பாஜக தனியாக இங்கே இறங்குதுன்னு வச்சுக்கோங்க. தனியாக இறங்குது, தமிழ்நாடு 234 தொகுதியாக தனியாக பாஜக இறங்குது, வேட்பாளர் கலந்து நிறுத்துதுன்னா அப்போ ஒரு 10 சீட்டு எனக்கு ஆதரவு கம்மியாக நீ கொடுப்பியா? அப்போ அந்த ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க இது பண்றீங்க. ஏதோ ஒரு வகையில விஜய் தண்ணி. ஆமா, ஒண்ணு இந்த பக்கம் வா, இல்லைன்னா அந்த பக்கம் போ, இல்லை இந்த 40 பேர் வழக்கு உள்ள வைக்குவோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இறங்குதான்றதுதான் எங்களுக்கு. அப்ப இது இந்த ஒரு சம்பவமே நடக்கலன்னா இறக்கி இருக்கலாம் அப்படின்றதான் அது. அப்படி மாற்றணும். அப்படி நீங்க சொல்ற மாதிரி இந்த சம்பவம் நடக்கலாம். இங்க ஆல்ரெடி இங்க ஏடிஎம்கேயும் ஒரு விஜயும் கூட ஒன்னா சரி இந்த சம்பவம் நடக்கலன்னா இதுதான் எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு பார்வை. இது அரசியல் சிந்தனை சொல்லுவாங்கல்ல, அப்படின்னு எங்களுக்கு இதா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் எங்களுக்கு இதா இருக்குது. இல்லைன்னா காங்கிரஸ் கூட இருக்கலாம், டிஎம்கே தனியா ஓரங்கட்டு கூட காங்கிரஸ் கூட விஜய் இருக்கலாம் அப்படின்றது கூட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா காங்கிரஸ் இருக்கும். ஒரு 20 சீட்டோ 10 சீட்டோ சப்போஸ் விஜய் ஒரு ஆட்சியா கூட அதுல காங்கிரஸ் கூட ஒரு அமைப்புன்றது இருக்கலாம்.
காங்கிரஸ் இது வரைக்கும் அவர் எந்த அளவுக்கு எதிர்த்து பேசல. அவரும் எதிர்க்கல, காங்கிரஸ் எதிர்க்கும் போது கண்டிப்பா அது ஒரு வாய்ப்பு இருக்கு, பின்னாடி ஒரு வாய்ப்பு இருக்குன்றது தான் இப்போ அது எங்களோட சிந்தனை. ஏன்னா இப்போ நம்ம அண்ணன் பார்க்கும்போது தமிழ் தேசியம் இது வராது. அண்ணன் வந்து என்னைக்கும் சொல்லிட்டாரு, கட்சியா இருக்கும் இன்ன வரைக்கும் இந்திய கட்சியும் தேசிய கட்சியும் ஒரு போதும் அப்படின்னும் போது இது நம்ம இது வேற நம்ம எதை வச்சு நம்ம செய்யணுமோ அதை வச்சு நம்ம செய்யணும் சொல்றோம். மத்திய அரசாங்கமும் அதான் நினைக்குது, இங்கேயும் அதான் நினைக்குது. அதுதான், ஏன்னா வேற அவங்களுக்கு அரசியல் இல்லை, நம்ம கிட்ட சரியான ஒரு அரசியல் நம்ம கிட்ட பாடம் இருக்குது. இதுதான் நம்ம கரெக்டான ஒரு தெளிவுபடுத்தி நம்ம பேசும்போது மக்களுக்கு தெரியுது அப்படின்னும் போது சரி வேற ஏதோ ஒரு விஷயத்த வச்சு அரசியல் வச்சு ஏதோ ஒரு அமைப்பு அமைக்கலான்றதுதான் இவங்களுடைய ஒரு பார்வையான கேள்வியோட நான் முடிக்காம பாக்குறேன். இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல உங்களுடைய கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் பேட்டி கொடுக்குறாரு, நிறைய இடத்துல உங்க கட்சி சார்ந்த ஆட்கள் பேட்டி கொடுக்குறாங்க. அது நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீல்ஸ்ல இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. அந்த வகையில ட்ரெண்டான ஒரு விஷயமா நான் வந்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மை குறித்து இப்போ ரீசெண்டா நாம் தமிழர் கட்சியோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வரும்போது அதை எதிர்கொண்ட அந்த விஷயம் அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன். ஸோ அப்படி ஒரு கேள்வி வரும்போது இந்த வேளாண்மையுடைய முக்கியத்துவம், அப்புறம் நீங்க நிலம் இல்லை என்ன கஷ்டப்படுறீங்கன்னா குத்தகை கெடுங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு டீப்பான ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ வேளாண்மை எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க, உங்க கட்சியோடைய பார்வை? வேளாண்ன்றது நம்ம 3 வேளை நம்ம அலைபேசி கூட நம்ம இல்லாமல் கார் இல்லாமதெல்லாம் பைக் இல்லாமதெல்லாம் எல்லாமே. ஆனால் நம்ம 3 வேளை சாப்பாடு இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. எப்படியும் இருந்தாலும் நம்ம வானூர்தியில் பறந்தாலும் சரி, நம்ம விண்ணூர்தியில் பறந்தாலும் நம்ம எதில் பறந்தாலும் நம்ம வேளாண்மைக்கு ஏன் எந்த ஒரு தேசமும் எந்த ஒரு மாநிலமும் விவசாயம் போராட்டம் அன்றைக்கி அந்த விவசாயம் போராட்டம் பற்றி தான் எல்லாருமே பேசுகிறாங்க. அந்த டைம் என்னமோ அவங்களுக்கு என்ன மானியமோ சலுகைமோ அதுதான் நாங்கள் செய்கிறாங்க. ஏன் இது வேளாண்மை முழுக்க ஒரு அரசியல் கட்சி முழுக்க ஒரு வேளாண்மையாவே முக்காவாசி பேசுதுங்க போது ஏன் அது வந்து நம்ம மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த அளவுக்கு தெரிவிக்கணும். இப்போ ஏன்னா இப்போ கிராமப்புறத்துல தான் அவங்களுக்கு எல்லாமே ஒரு கிராமப்புறத்துல நம்மளுக்கு அரிசி பருப்பு காய்கறி உணவு முட்டை எல்லாமே நம்ம வருது, நகரப்புறத்தை நம்மளுக்கு நோக்கி வருது. அப்படின்னும் போது நம்ம ஃபர்ஸ்ட் அப்போ அந்த கிராமப்புறத்துல அதுவே இல்லைன்னா நம்ம இறக்குமதி பண்ற மாதிரி தான் வரும், கண்டிப்பா வரும். அது ஆமா, இறக்குமதி பண்ற பில்கெட்ஸ் பார்த்தோன்னா 2.5 லட்சம் ஏக்கர் கிட்டத்தட்ட வாங்கியிருக்கு. அவரு கணினி சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் ரொம்ப ஒரு இது. ஏன் அவர் வந்து அதை வாங்குறாருன்னா எதிர்காலத்துல இதுதான் வருமானன்றது அவருக்கு தெரியுது. 2.5 லட்சம் கிட்டத்தட்ட ஏக்கர் வாங்கி அப்படின்னும் போது நம்ம கிட்ட ஒரு விவசாய நிலம் அண்ணன்கிட்ட கேள்வி வச்சோம், நம்ம கிட்ட ஒரு விவசாய நிலம் இல்லைன்னா ஏன் நிலம் இல்லைன்னா குத்திகேடுன்றாரு அண்ணன். அதுதான் கேட்டேன், குத்திகேடுன்றாரு. இப்போ எனக்கு தான் என்கிட்ட தான் இப்போ நிலம் இல்லை, நான் விவசாயம் பண்ணுறது எனக்கு ஆர்வம் இருக்குது. 1 கிலோ கறி இன்னைக்கு மட்டன் வந்து 900 1000 ரூபாய்க்கு. எனக்கு கூட ஒரு ஏக்கர் எடுக்கணும், 1 ஏக்கர் எடுத்து சுற்றி முள்ளு கம்பி போடணும், அது ஒரு 10 ஆடு வாங்கி வைக்கணும், 10 நாட்டுக்கோடு வாங்கி வைக்கணும், பசு மாடு வைக்கணும், நம்ம பால் சார்ந்தது எல்லாமே எருவு உரம் எல்லாமே நம்மளுக்கு இயற்கை சார்ந்த நிலமும் அந்த நிலமும் நம்மளுக்கு என்னைக்குமே ஒரு இது வரும். இப்போ இருக்கிற மாநில அரசுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிப்காட் தொழிற்சாலை கொண்டு வராங்க, அந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு தான் இளைஞர்கள் வேலை கொடுக்கணுன்றாங்க. சரி, சிப்காட் தொழிற்சாலை கொண்டு வரும்போது நிலம் எங்கேருந்து கொடுப்பீங்க? ஆல்ரெடி விவசாயம் பண்ணுறதுக்கு தான் இவங்க எடுப்பாங்க. விவசாயம் பண்ணுறதுனா ஒரு 1000 ஏக்கர் எடுப்பாங்க, ஒரு 2000 ஏக்கர் எடுப்பாங்க, 100 ஏக்கர் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த நிலம் சார்ந்து அந்த இடத்துல தொழிற்சாலை வரும்போது மறுபடியும் அந்த தொழிற்சாலையில நாளைக்கு மூடிட்டு போனோம்னா அந்த இடத்துல நம்ம மறுபடியும் விவசாயம் பண்ண முடியும், கண்டிப்பாக விவசாயம் பண்ண முடியும். அதுவே இப்போ அண்ணன் நான் சொல்கிறேன், 100 ஏக்கர் தக்காளி, ஒரு 100 ஏக்கர் கரும்பு, 100 ஏக்கர் எள்ளு, 100 ஏக்கர்னா நம்ம என்னைக்காவது நம்மளுக்கு தேவையானது நம்மளுக்கு ஏற்படுத்தி மீதி நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்ற. இப்போ நம்ம கடவுள்னு நம்ம கும்பிடுறோம், பொதுவாக சொல்றோம், நம்மளுக்கு கடவுள்னு கும்பிடுறோம். இந்த கடவுளுக்கு படைக்கப்படுற பொருள் எது? நம்ம எல்லாமே இந்த இயற்கை சார்ந்த பொருள் தான். நம்ம எதை ஃபர்ஸ்ட் நம்ம எதை முக்கியம் நம்ம பார்க்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் விவசாயத்தை நம்ம முக்கியம்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம சாஃப்ட்வேர் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு விவசாயம் பண்ணி தான் நம்மளை காப்பாற்றினாங்க, விவசாயம் பண்ணி தான் நாங்கள். அதே மாதிரி ஒரு இயற்கை பேரழிவு காலத்தில் வரும்போது கண்டிப்பாக அது அரசு வந்து மாநில அரசு மத்திய அரசும் வந்து ஒரு இயற்கை பேரழிவு வரும்போது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஒரு இதுவாக பாதிக்கப்பட்டுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஏக்கராக்கு எவ்வளோ பாதிப்பு, அது விட ஒரு 2 மடங்கு கண்டிப்பாக அது இருக்குன்றது நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து. கண்டிப்பாக அது செய்யணும். இப்போ ஒரு ஏக்கராக்கு 30,000 சொல்ல பண்ணுறான், ஒரு 45,000 ரூபாய் அவங்க கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம். அது கொடுத்து தான் ஆகணும். எதுக்கோ மானியம் கொடுக்குறாங்க, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு போய் செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்கன்னு போது ஒரு விவசாயிங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அது 1 ஏக்கரா வச்சு 5 ஏக்கராவோ 50 ஏக்கரா வச்சுருந்தா கூட அது விவசாயத்துக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா வேளாண்மைன்றது இன்னைக்கு வந்து அரசு பணியாக மாற்றுன்னு அண்ணன் சொல்கிறாரு. ஸோ எப்பயுமே நாம் தமிழர் கட்சி ஒரு டிஸ்கஷனாக எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீண்டும் வர டாபிக் வந்து என்னென்னா இந்த தமிழர்ன்றது விஷயத்தை எடுக்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் எப்பயுமே வரும். பெரியவனை பேசுதான் நாம் தமிழர் கட்சின்றதோ இல்லை சீமான் அவர்கள் பேசுகிறாரா அது அப்படின்றதோ வந்து கேள்வியாக எப்பயுமே எதிர்க்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர் வந்து செப்பரேட்டிஸ்ட்டு பிரிச்சிடணும்னு பார்க்குறாரு, தமிழ் தேசியம் பிரிச்சிடணும்னு பார்க்குறாருன்ற ஒரு விமர்சனம் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையே இதை நான் ஒரு கேள்வியாக வைக்கணும்னு பார்க்குறேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ தமிழர்னு வரும்போது இங்கே மெட்ராஸாக இருக்கும்போது எல்லா பக்கத்துலேருந்தும் ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருந்தாங்க.
அப்படி இருக்கும்போது தெலுங்கு பேசுகிற மக்கள் வந்து இருந்தாங்க, மலையாளம் பேசுகிற மக்கள் வந்து இருந்தாங்க, இந்த பக்கம் கன்னடம் பேசுகிற மக்கள் வந்து இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது மெட்ராஸ் மாகாணம் வந்து ஒரு தலைநகராக இருந்ததுனால இவ்வளோ மக்கள் கூடினார். அப்படி இருந்த மக்கள்ல இங்கே கொஞ்சம் செட்டில் ஆகி கொஞ்சம் இருக்கிறாங்க, நிறைய பேர் தெலுங்கு பேசுகிற மக்கள் இருக்கிறாங்க, மற்ற மொழிகள் பேசுகிற மக்கள் இங்கே வந்து இருக்கிறாங்க. அதை வந்து ஒரு பிரிவினையாக பேசுதான்ற ஒரு கேள்வி எழுப்புற அந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் என்னென்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்துக்குள்ள 10 மொழி சார்ந்தவங்க வாழலாம். ஆனால் 10 மொழி சார்ந்தவனும் 10 மொழி சார்ந்தவனுக்கு 10 முதலமைச்சர் நம்ம தேர்ந்தெடுக்க முடியாதுல்ல. என்னோட தனிப்பட்ட கருத்து இதுதான். இப்போ எது இது பெரும்பாலும் இங்கே யார் அதிகம், அதுதான் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு. அதுதான் இப்போ அண்ணா அம்பேத்கர் என்ன சொல்றாரு, இந்திய நிலப்பரப்பு முழுவதும் தமிழர்கள் தான்ன்றாரு. என்னுடைய மூதாதையர்கள் கூட தமிழர்களை தான் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்றாரு. அப்போ அவரு ஒரு ஆராய்ச்சி பண்ணாத நம்மலாம் எதுவும் நம்ம இது பண்ண முடியாது. இப்போ நான் வந்து ஒரு 10 வருஷமா கன்னடத்தில் வந்து ஒரு 10 வருஷமா இங்க இருந்திருப்பாரு, 30 வருஷமா இங்க இருந்திருப்பாரு, தெலுங்கு ஒரு 40 வருஷமா இருந்திருப்பாரு. எல்லாருமே இருந்தாலும் இங்க அவங்க வரும்போது தெலுங்கரை தான் வந்திருக்காங்க, வரும்போது கன்னடா தான் வந்திருக்காங்க. ஏன் வரும்போது அவங்க மறுபடியும் அந்த இனம் மாறுறாங்க? அவங்க இதுக்கு அவங்க இருக்குமே இருக்கட்டும், நாங்கள் இங்க இருந்து நாங்கள் இருக்கட்டும். இப்போ அவங்க நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அவங்களோட தாய்மை அவங்க பேசுவாங்க, வெளியுறவு தமிழ் பேசுவாங்க. அப்ப எப்படி இல்ல? அப்ப நீங்க அவங்களை தமிழ் கன்சிடர் பண்ணணும், தமிழ் பேசுறாங்க, பயன்படுத்துறாங்க நம்மளோட தான். அப்ப நான் அதான், அப்ப வீட்டுக்குள்ள அவங்க தாய்மொழியில அவங்க பேசிக்கிறாங்க, அவங்க கன்னடா பேசிக்கிறாங்க, தமிழ் தெலுங்குனா தெலுங்கு பேசிக்கிறாங்க, நம்ம கிட்ட வந்து தமிழ் பேசுறாங்க. சரி, ஓகே. அப்போ மாதிரி அவங்க தாய்மொழிக்கு அந்த விஷயத்துல அவங்க உண்மையா இருக்காங்களா? அது மாதிரி அண்ணா ஒரு நாட்டுக்கு, அதே மாதிரி ஒரு மாநிலத்துக்கு நம்ம ஒரு விஷயத்துல நம்ம உண்மையா இருக்கணும். தமிழ்நாடு தமிழை தான் ஆகணுன்றது தான் அண்ணனுடைய ஒரு கேள்வி. அதே மாதிரி எல்லாரும் வருவாங்க, இங்க வந்து வாழ வைத்த பூமி, நம்மளுக்கு எல்லாமே வேலை, தொழில் சார்ந்தது, வருமானம் எல்லாமே நம்ம சேர்ந்து இருக்கும்போது அந்த மாநிலத்துக்கு நம்ம உண்மையா இருந்தது நம்மளோட கேள்வி. அது என்னோட திரும்ப வட இந்தியர்கள் வரான், அன்னைக்கு ஒரு வட இந்தியர்காரன் 30,000 சம்பாதிக்கிறேன், வாய்ப்பு எல்லாம் நம்ம கூட்டு வந்து இங்க வச்சிட்டேன் அப்படின்றான். அவன் தமிழ் பேசுறான், ஆனா இங்க 10 வருஷமா இருக்கிறான். அவன் கேட்கறான், நான் எனக்கு ஓட்டு தான் தமிழ்நாட்டுல கண்டிப்பா யாருன்னா ஒரு ஓட்டு போடுவேன் அப்படின்னு. அப்போ அப்படி எப்படி இருக்கு பாருங்க. அப்போ இது வாழ வச்ச பூமி, வாழ்ந்து இது எல்லாமே அப்படின்னும் போது அந்த 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 மாநிலத்துக்கு நான் உண்மையா இருக்கணும் அப்படின்றாங்க. சில பேர் பேசுவாங்க, அது இன்னும் ஒரு புரிதல் எல்லாம் பேசுவாங்க. எங்களை பத்தி தான் தமிழ் தான் ஆனன்றது எங்களுடைய இதுதான். ஏன்னா அப்படி ஆண்டு இருந்தா கண்டிப்பா இந்த ஒரு பிரிவினவாதம் இருந்திருக்காது. இப்போ அண்ணன் நான் சொல்றேன், நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த வேற பிற மொழியாளர்கள் இருக்காங்க. இப்போ ஒரு தமிழ் தேசியம் ஒருத்தர் வந்து ஒரு முதலமைச்சர் ஆகுறாருன்னா கல்வி இலவசம்னா எல்லாருக்கும் தான். புரியுதுங்களா? இப்போ ஒரு 5 லட்ச ரூபா ஒரு கல்வி, ஒரு 1 லட்ச ரூபா இன்னைக்கு சாதாரண ஒரு மக்கள் 1 லட்ச ரூபா கட்டி கூட இன்னைக்கு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க குழந்தைய, கண்டிப்பா படிக்கிறாங்க. அந்த அதே கல்வி வந்து ஒரு தமிழ் தேசிய ஒரு ஆள் முதலமைச்சர் ஆகிறாருன்னா அதிசயமான நான் விட்டுருங்க. வேற யாரா இருந்தாலும் தமிழ் தேசிய ஒரு ஆள், தமிழ் குடியில பிறந்த ஒரு ஆள், நல்ல ஒரு மனிதன், நல்ல ஒரு கொள்கையை முன்னிறுத்தி ஒரு முதலமைச்சர் ஆகிறாருன்னா ஒரு கல்வி இலவசம்னா அது எல்லாருக்கும் தான், எல்லா மொழியும் சார்ந்தவங்க தான். மருத்துவ இலவசம்னா எல்லா மொழியும் சார்ந்தவங்க தான், எல்லாமே தானே. புரியுது. அப்போ அதெல்லாம் எப்படி ஏத்துக்கிறாங்கன்னா எனக்கு தெரியல. அதெல்லாம் ஏத்துப்பாங்கல்ல, கண்டிப்பா ஏத்துப்பாங்கல்ல. அப்போ அதுல நாங்க பிரியனவாதம் நாங்க பண்ணலையே. அண்ணா அதை சொல்றாரு அவரு, தமிழ்நாட்டு தமிழ் தான் ஆகணுன்றாரு. வேலை வாய்ப்புல, கல்வியிலேயே, நாங்க மருத்துவத்தில நாங்க வந்து பிரிவினை பார்த்து நாங்க கொடுக்கலன்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது வந்து நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இப்ப திராவிட எப்படி கொடுக்குது இல்ல? இப்போ அன்னைக்கு காலகட்டத்துல இந்த திராவிட அரசியல் வந்தது வந்து பாத்தீங்கன்னா, இங்க எல்லா மொழி பேசுற மக்களும் இருந்தாங்க. ஒருவேளை நம்ம நாட்டை பிரிக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல இங்க இருக்கிற மொழி பேசுற மக்கள் இருக்கிற மாகாணங்களை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம், இதெல்லாம் திராவிட நாடுன்னு சொல்லி இங்க இருக்கிற இந்த 4 ஸ்டேட்டை வந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு தனி நாடு கேட்போன்ற கோரிக்கையா அண்ணா வச்சாருன்றது கூட ஒரு டிஸ்கஷனா வைக்கிறாங்க. இப்போ அந்த நிலப்பரப்புல இருந்த மக்கள் வந்து மொழிவாரியா பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் முக்காவாசி மக்கள் இது வந்து ஓகே, இது நம்ம வாழ்ந்த இடம், நம்மளோட இதுன்னு நம்பிதான் இங்க இருந்தாங்க. இப்போ அவங்களை வந்து நம்ம தமிழரா கன்சிடர் பண்ண, அவங்களுக்கு நீங்க சொல்றீங்க நம்ம ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே சமமா எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களை நம்ம மற்ற ஆளா பாக்குறோமா? இல்ல அவங்க நம்மள ஒரு ஆள் தான் வந்துட்டாங்க, நம்ம இங்கதான் இருப்பாங்க, இங்க இருந்து அவங்க நகர வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு வாக்குறுதிக்கு ஓட்டு கொடுக்கறதுலயுமே வந்து ஒரு இது வைக்கிறோம். அதே மாதிரி இன்டர்னலா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசம் பேசக்கூடிய ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்க, நம்ம மாநிலத்துக்கு வரதுக்கு ஒரு கார்டு ஒண்ணு போடுங்க, நம்ம மாநிலத்தை சேர்ந்த ஆட்கள், அது ஒண்ணு ஒரு டிஸ்கஷனா இருக்காங்க. இப்போ நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதே மாதிரி எல்லா மாநிலம் பார்க்கல. அதே மாதிரி எல்லாம் இப்போ கர்நாடகால ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க, ஆந்திரால இருக்காங்க, மகாராஷ்டிரால இருக்காங்க, அது மாதிரி எல்லா மாநிலத்துல, கேரளால, மலையாளத்துல எல்லாத்துலயும் இருக்காங்க. அவங்களும் அந்த மாதிரி திட்டத்தை கொடுத்தா நம்மளும் அந்த மாதிரி கண்டிப்பா போட்டா எங்களுடைய இது அதுதான். இப்போ அவர் கேரளால ஒரு 2 லட்சம் பேர் இப்போ தமிழர் வாழ்றான்னா அங்க அவங்க போடுறவுடைய கொள்கை திட்டம், அவங்களும் மருத்துவம் இலவசம்னா, கல்வி இலவசம், எங்க தமிழர்களும் இலவசம் தான். கர்நாடகா அவங்க இது போறோம், தமிழர்களும் இலவசம் தான். அதே மாதிரி தான் இங்கேயும் நாங்க தான் பண்ண போறோம். நாங்க வந்து அதை வந்து நாங்க பெரியவனை வந்து நாங்க பண்ணவே இல்லையே. அதனால நாங்க கன்னடருக்கு ஒரு கல்வி,
தெலுங்குக்கு ஒரு கல்வி, வட இந்தியர்களுக்கு ஒரு கல்வி நாங்கள் கொடுக்கலையே. எல்லாருக்கும் ஆமா, இங்க வந்து வாழ்றீங்க, நீங்க இருக்கிறீங்க, பூர்வீகக்கூடிய நீங்க ஆகியா தமிழ் ஆயிடுங்கன்ற. நான் இடையில எதுக்கு நீங்க பிரியணும் அதன்றீங்க. இப்போ நானே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நானே வேற மொழி சார்ந்த ஆளா இருந்தா கூட நான் இப்படிதான் பேசுவேன். நான் இதுக்குதான் நான் உண்மையா இருக்க முடியும். அதுதான் என்னுடைய கருத்து. இது போராட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய லிஸ்ட் பண்ணீங்க. 157 போராட்டம்னு சொல்லி அதில் நம்ம ஒரு முக்கியமான போராட்டத்தையும் எடுத்து பேசணும். அந்த மாதிரி இன்னும் ஒரு சில முக்கியமான போராட்டமா நான் பார்க்குற விஷயத்த பத்தி நான் கொஞ்சம் கேட்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடைநிலை ஆசிரியர்களோட போராட்டம். ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்மனெண்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை திருப்பி அது ஒரு டிஸ்கஷனாகவே இருந்துகிட்டு இருக்குது, போராட்டமும் நடந்துகிட்டே இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒரு அம்மா அன்னைக்கு ஒரு ஆசிரியர் வந்து அன்னைக்கு காணொலி பார்த்தோம், நம்மளுக்கு ஒரு மனவேதனையாக இருந்தது. குழந்தைய வச்சு நம்ம இது பண்ணதுக்கு எனக்கு இந்த ஊதியத்தில் நான் எப்படி வாங்குறது, நான் என்ன பண்ணுறது, இதை நம்பி நான் நிறைய கடன்லாம் வாங்கிட்டேன், கண்டிப்பாக வேலை கிடைக்கும், கண்டிப்பாக வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் அவங்க அழுக போகும்போது நம்மளுக்கு ரொம்ப மன உடைச்சலாகவே இருக்குது. கன்ஃபார்ம் பண்ணுறது இப்போ நம்பி தான் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அது வாக்குன்றது ஒரு பெரிய விஷயமே. வாக்கு தான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கு, முதலமைச்சராக அந்த பதவி அதிகாரம் எல்லாமே கொடுத்துருக்கு. அதுக்கு உண்டானதை ஏன் இவங்க இது வரைக்கும் செய்யலை? கண்டிப்பாக செய்யும் தானே. ஆனால் உங்களை நம்பி, அதாவது நீங்கள் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி யார் என்னென்ன இதில் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். யார் இடைநிலை ஆசிரியர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். அது எத்தனை பேர் இருந்திருக்காங்க, எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, எவ்வளோ நாள் சர்வீஸ் பண்ணி அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்மிட் போகிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ஆட்சியாளர் யார் இருந்தாலும் இவ செவி கொடுத்து சாட்சி செய்யணும். இவங்க வந்து தனியார் முறையுமே கொடுத்துட்டதுனால தான் அது ரொம்ப இதுவாக இருக்குது. 18,000 ரூபாய் 20,000 சேலரிக்கு இன்னைக்கு கட்டுப்படி ஆகுது, குடும்பமும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவங்களோட ஊதியம் போயிடுது. அப்போ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவிலியர்களுடைய போராட்டமும் நடந்தது. ஸோ முக்கியமான போராட்டங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் ஒரு பங்கேற்றது. அப்போ இந்த செவிலியர் போராட்டத்துடைய விஷயம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். செவிலியர் போராட்டங்கும்போது பெண்கள்லாம் ரொம்ப நர்ஸு ரொம்ப கஷ்டம். ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் எல்லாமே அவங்களே வேலை கூட்டுறதும் சரி, பெருக்குறதும் சரி, பேஷன்ஸ் வரவங்க அவங்களும் பார்க்கணும். எல்லாமேலேயும் அவங்க பார்க்கணும் போது ரொம்ப 18,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். 18,000 சேலரி, இன்க்ரிமெண்ட்லாம் அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. 18,000 ரூபாய் சேலரிக்கு அவங்க செய்கிற வேலை இல்லாமல் தவிர்த்து துப்புரவு வேலையை அவங்க அதிலே செஞ்சிடறாங்க. ஆமா, கிளீனிங் துப்புறது வந்து அது ஒரு ஃபெஸ்டிவல் நாள் வரும்போது அதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. எல்லாமே அவங்க கைக்கு டீ இல்லைங்க, அவங்களுக்கு ஒரு தேநீர் இல்லை, அவங்களுக்கு ஒரு 11 மணிக்கு ஒரு டீ இல்லை, எதுவுமே இல்லை. அதுல மருத்துவர் கூட சேர்ந்து எல்லாமே கை காசு போட்டு தான் எல்லாருமே அவங்களே அந்த நம்ம தெரிஞ்சவங்க நம்மளுக்கு தகவல் நம்மளுக்கு கொடுத்தது எல்லாம் வந்து அவங்களுக்கு 18,000 பேசிக் சேலரி தான். இதுலயே வந்து இப்போ ரொம்ப அதிலே ஒன்று குடும்பம் பண்றவங்களா இருக்காங்க, கல்யாணம் பண்ணவங்களா இருக்காங்க, சில பேர் ரொம்ப வருமானம் இல்லாமலாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இதுல டிராவல் பண்ணி ரொம்ப தொழில் டிராவல் பண்ணிலாம் வந்து ஒரு இடம் ஆரம்ப சுகாதாரத்தில் உதவி செய்யறோம்னா இங்கேருந்து அங்கே வரணும், அங்கேருந்து இங்கே போகணும், அதை டிராவல் பண்ணி வரணும். அதுக்கு பெட்ரோல் ஆச்சு, அதுக்கு எரிபொருள் ஆச்சு, அதுக்கு பஸ்ல வரணும், மறுபடியும் போகணும். சரி, என்ன பண்றது அப்படின்றதுனால அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்போ ஊதியம் தான் ஏற்றி கேட்கறாங்க. நான் பர்மனெண்ட் ஆனவங்களுக்கும் அதே சேலரி தான் வருது, நான் பர்மனெண்ட் ஆகாதவங்களுக்கும் அதே சேலரி தான் இருக்குது. அதே ஊதியத்தையும் எங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு கொடுத்தே எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு நீங்க பர்மனெண்ட் கூட பண்றது கூட தேவையில்லை அப்படிதான் இப்ப அவங்க கேள்வி கேட்கறாங்க. இதுதான் இப்ப அவங்களுடைய நிலைப்பாடு. அதுதான் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னோட எங்க தேனாம்பட்டியில ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க. அது கூட சரியா அந்த அளவுக்கு பதிவு யாருக்கும் மக்களுக்கு சரியா வரல. இதுவும் அவங்களுக்கு கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் செவி சாத்து அவங்களுக்கு ஒரு கண்ணோட்டமா பார்த்துன்னா கண்டிப்பா அது செய்யலாம். ஸோ பல்வேறு விஷயங்களை பேசுனீங்க, நிறைய தகவல்களும் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே. நன்றி.